அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் நுழைகிறாருங்க. அங்கு ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சூரியன் கேதுவுடன் இணைந்து பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தை சப்தம பார்வையால் பார்க்கக்கூடிய இந்த வேளையில் அலட்சியம் வேண்டாம், அவசியமாக பாருங்கள். அதிரடியான மாற்றம் ஏற்படுவதோடு தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே எந்தெந்த நிகழ்வுகள் மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் உங்களுக்கு விநாயக பெருமான் பிடிக்கும் என்றால் விநாயக பெருமானின் அருளால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் செய்யுங்க, மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்க. விநாயகரின் அருளால் நிறைந்த நன்மை உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வந்து சேரும். விநாயகரிடம் ஏதேனும் கோரிக்கை இருந்தால் நிச்சயமாக அதை மனதில் நினைத்து கொண்டு கமெண்ட் பாக்ஸில் ஓம் விநாயகா போற்றி என்று பதிவிடுங்கள். நிச்சயம் நீங்கள் நினைத்த காரியம் விரைவில் உங்களுக்கு கைகூடி வருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த வேளையில் 3 கிரக நிலைகள் வித்யாகாரகரான புதன், சூரியன் மற்றும் கேது ஆகிய 3 கிரக நிலைகளும் ஒன்றிணைந்திருக்கக்கூடிய வேளையில் சூரியன் ஆட்சி பலம் பெற்று அபரிவிதமான பலத்துடன் வலம் பெறுகிறாருங்க. சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் நீங்கள் நினைப்பதை விட ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக தடையின்றி கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது அவருடன் கேதுவும் இணைந்திருக்கிறார். மனதில் தோன்றக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகளுக்கு கடிவாளம் இடுவதோடு நேர்மறையான சிந்தனையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கேது ஆன்மீக சிந்தனையை உயர்த்தக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார். அவர் மனதில் தோன்றும் எதிர்மறையான சிந்தனைகளுக்கு கடிவாளம் இடுவதோடு சிறப்பான வளர்ச்சியை நோக்கி உறுதியாகவே பயணிக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். இந்த 2 கிரகநிலைகள் பலம் பொருந்திய அமைப்பில் வலம் பெறும்போது இவர்களுடன் இணைந்து வித்யாகாரகரான புதனும் பலம் பெறுவதால் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை எந்தெந்த நிகழ்வுகள் இந்த தருணத்தில் கைகூடி வருகிறது என்று பார்க்கும்போது நிச்சயமாக கேது, சூரியன், புதன் ஆகிய 3 கிரகநிலைகளும் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் தானாக நடக்க போகும் நல்லதாக என்னென்ன நிகழ்வுகள் அமைந்துள்ளன. அலட்சியம் வேண்டாம், அவசியமாக இந்த விஷயங்களை கண்ணும் கருத்துமாக பார்க்கும்போது நீங்கள் நினைப்பதை விட இரட்டிப்பு மகிழ்ச்சியை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் முதலாவதாக பார்க்கப்படுவது நீண்ட நாள் தாமதமான ஒரு காரியம் திடீரென நிறைவேறக்கூடிய முதன்மையான வாய்ப்பு இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. தடை, தாமதம், சிக்கல் என்று ஒரு காரியத்தை தொடர்ந்து தடையாக சந்தித்து வந்த சூழலில் இந்த 3 கிரகநிலைகள் ஒன்றிணைந்திருப்பதால் அவை உறுதியாகவே இந்த தருணத்தில் நிச்சயமாக கைகூட போகிறது. அது மட்டுமல்லாது எதிர்பாராத நல்ல செய்தி கிடைக்கும் என்பதை காட்டிலும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய உத்தியோக ரீதியான, தொழில் ரீதியான அல்லது சுப நிகழ்வு ரீதியான ஒரு நல்ல செய்தி இந்த தருணத்தில் உறுதியாகவே இந்த 3 கிரகநிலைகள் மிகவும் வலுவாக இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளத்தில் உங்களை தேடி வரப்போகிறது. எதிர்பார்த்த நல்ல செய்தி இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது பண வரவில் இருந்த தடைகள் விலகும். நின்று போன பண வரவு கிடைக்கக்கூடிய வகையில் வாய்ப்புகளும் வழிகளும் இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே தானாக நடக்க போகும் நல்லவையாக அமைய போகிறது. அலட்சியமில்லாமல் இது போன்ற விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் செயல்படுங்க. அப்படி செயல்பட்டால் நிச்சயமாகவே தானாகவே வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அதில் குறிப்பாக வேலை, தொழில் ரீதியான புதிய வாய்ப்புகள் தானாகவே இந்த தருணத்தில் உருவாக போகிறது. நீண்ட நாட்களாக இருந்த குழப்பத்திற்கான சரியான முடிவு இந்த தருணத்தில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுக்கு கிடைக்க போகிறது. உங்களுடைய திறமை மற்றவர்களை விட பளிச்சென வெளிக்கொணர்வதோடு மட்டுமல்லாது மற்றவர்களை கவர்ந்தெழுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் அமைய போகிறது. எதிர்பாராத தொடர்பு மூலமாக முக்கியமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கலாம். சூரியன்
சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துவதால் உறுதியாகவே குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து மன அமைதியும் நிம்மதியும் இந்த தருணத்தில் ஏற்படுவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த 3 கிரகநிலைகள் இணைந்திருக்கக்கூடிய வேளையில் தானாக நடக்க போகும் நல்லவையாக அமைய போகிறது. முடியவே முடியாது என்று நினைத்திருந்த ஒரு விஷயமானது இந்த தருணத்தில் உறுதியாகவே சாதகமாக கைகூடுவதற்கான முதன்மையான வாய்ப்பு உண்டு. வாழ்வில் புதிய பாதை திறக்கும் நேரமாகவும் முன்னேற்ற வாய்ப்புகள் தானாகவே உங்களது திறமைக்கு உரிய அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. அது மட்டுமல்லாது புத்திசாலித்தனமும் ஆழமான சிந்தனையும் இந்த தருணத்தில் அதிகரிப்பது மிகப்பெரிய அளவில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கணித்து செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் புதிய விஷயங்களை ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அதை விரைவாக கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ஆராய்ச்சி உள்ளிட்ட பணிகளை சாதகமாக மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க போகிறது. தானாகவே பல இனிமையான நல்ல மாற்றங்கள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். தவறவிடாமல் இந்த தருணத்தை நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் மனதில் இருக்கும் குழப்பங்களுக்கு நல்ல தெளிவு கிடைப்பதோடு மட்டுமல்லாது உங்களுடைய பேச்சாற்றல் இந்த தருணத்தில் பல மடங்கு உயரும். நீங்கள் நினைப்பதை விட மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த தருணத்தில் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. மனதில் தோன்றக்கூடிய பல்வேறு வகையான குழப்பங்களுக்கு சரியான தீர்வு கிடைப்பதோடு பல சங்கடங்களை உங்களுடைய வாழ்வில் இருந்து விலக்கி சிறப்பான வளர்ச்சியை நிச்சயமாக இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான சிக்கல் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை கூட ஆழ்ந்து சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு கிடைக்க இருப்பதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை வழக்கமாக சிந்திக்கக்கூடிய நடைமுறையை மாற்றி வித்தியாசமான கோணத்தில் அணுகுவதற்கான முதன்மையான யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே இந்த தருணத்தில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் ஏராளமான நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். புனித பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது. தொழில் மற்றும் உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கும் மாறுதல்கள் உங்களுக்கு சிறப்பாக இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. குடும்பத்தில் மூத்தவர் தாய் அல்லது தந்தையுடன் இருக்கும் மனஸ்தாபம் இந்த தருணத்தில் முற்றிலுமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு விலகி இணக்கமான சூழல் அமையக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயம் கிடைக்க இருக்கிறது. பணத்தை சரியான வகையில் கையாளுவதோடு முதலீடுகளை தெளிவாக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் இந்த 3 கிரகநிலைகள் இணைவதால் அறிவு, ஆராய்ச்சி திறன், ஆன்மீகத்தில் முன்னேற்றம், தனித்துவமான சிந்தனை போன்ற அற்புதமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் தானாகவே உங்களை தேடி வரப்போகிறது. அது மட்டுமல்லாது நீங்கள் விரும்பியபடி உங்களது வயது மற்றும் விருப்பத்திற்கு ஏற்றவாறு என்ன எதிர்பார்க்கிறீர்களோ அவை கைகூடுவதற்கான சந்தர்ப்பமும் நிச்சயம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள விநாயக பெருமான் சன்னதி சென்று தெய்வம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் மிதுன ராசிக்காரர்களுக்கு தானாக வந்து சேருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு.